இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு, தேசமே தெய்வம், சேதமில்லாத ஹிந்துஸ்தானம், அதை தெய்வம் என்று கும்பிடடை பாப்பா என்று சொன்னான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய நாடு பொருளாதார ரீதியாக உலகளவிலே உயர்ந்து உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இப்பொழுது 11 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், ஏன் வட இந்திய மாகாணங்கள் என்று சொல்லக்கூடிய நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர் இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் இந்தியாவிலே கேட்பாரற்ற பகுதிகளாக இருந்த காலகட்டத்தினை மாற்றி இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் பாரத தேசத்தினுடைய மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறப்பது மட்டுமல்ல, இந்த தேசம் உலகத்திற்கு பறைசாற்றும் என்பதற்கு சமீபத்திலே நடந்திருக்கக்கூடிய சிந்தூர் என்கின்ற மிகப்பெரிய தாக்குதலை எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிடத்திலே பயங்கரவாதிகளிடத்திலே நடத்தி வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்தை பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். சிந்தித்து பார்க்க வேண்டும். கல் மண் போன்றதான் நம்முடைய நாடு, அல்லது ஏதோ தெருவில் இருக்கக்கூடிய பகுதியா நாம்? அப்படி அல்ல. இந்த தேசத்தை, பாரதத்தை வழிபட வேண்டும் என்று சொன்னால் 18 ஜோதிர்லிங்கங்களையும் 52 சக்தி பீடங்களையும் வணங்கிவிட்டு வந்தால்தான் இந்த நாட்டை, பாரத தேசத்தை அணுக முடியும். அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர், பரமபூஜனிய RSSனுடைய 2வது தலைவர் குருஜி கோல்வல்கர், அதுபோன்று இருக்கக்கூடிய தன்னலமறியாத தெய்வ துறவியர்கள் எல்லாம் இந்த பாரத நாட்டை நேசித்தார்கள். பாரதத்தை பன்முகத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த நாட்டினை 5 விதமாக 6 விதமாக இருக்கக்கூடிய காணாபத்தியம், அதே போல முருகனுடைய கௌமாரம், சாக்தம், இப்படி நம்முடைய சனாதன கோட்பாடுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பாரதத்திலே 1000 ஆண்டு காலமாக அல்ல, பல்லாயிரம் ஆண்டு காலமாக இது கர்மபூமி, தர்மபூமி என்று வர்ணித்து இந்த தேசத்திற்காக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் தேசபக்த தலைவர்களுக்கும் தேசத்தையே தன்னகத்தையே கொண்டு பணியாற்றுகின்ற சுயநலமில்லாத அனைத்து தரப்பு மக்களையும் அன்போடு வணங்கி, ஏன் இந்த சுதந்திர வேட்கை, எதற்காக இந்த சுதந்திர தினம்? ஏதோ கொடியேற்றி விட்டோம், தேசிய கொடியை ஏற்றிவிட்டோம், இனிப்புகள் வழங்கிவிட்டோம், அன்று ஒரு நாள் நமக்கு விடுமுறை என்று சொல்லி டிவியிலே வரக்கூடிய சிறப்பு தொடர்களையும் சிறப்பு சினிமாக்களையும் பார்த்துவிட்டு மகிழ்ந்துவிட்டு நல்லதொரு உணவகத்திலே உணவருந்தி விட்டு செல்வதற்காகவா? கிடையாது. இந்த பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்தை பற்றி நம்முடைய மாணவர்களுக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் தேசபக்தி ஊட்டக்கூடிய சமூக அறிவியல் புரட்சியை நாம் செய்தாக வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் பண்பாடு சேர்ந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் மத்தியிலே போதை கலாச்சாரங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. வன்முறை சக்திகள் வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஜாதிய வன்மங்கள் தமிழகத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகள் இந்து தமிழகத்திற்காகவும் தேசத்திற்காகவும் பாடுபடக்கூடிய நூற்றுக்கணக்கான இளைஞர்களை தமிழகத்திலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே இனியொரு சுதந்திர போராட்டத்தை, தர்ம போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம். சில ஓட்டு அரசியலுக்காக 2-3 தொகுதிகளுக்காக ஒரு அரசை குறை கூறுவது என்பதனை விட இந்த தேசத்திற்கு இந்த சிறு சில்லறை கட்சிகளால் ஒன்றும் விளைந்துவிடப் போவதில்லை. தேசிய ரீதியாக நாம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே தேசத்திற்கு பாதுகாப்பு. அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, பொக்ரானிலே மிகப்பெரிய அணுகுண்டை பரிசோதனை செய்திய நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் 3 இடங்களிலே பொக்ரானிலே அணுகுண்டை வெடித்து சோதனை நடத்தினார். உடனே அமெரிக்காவுடைய சாட்டலைட்டில் அது பதிவாகலை. உடனே அமெரிக்கா அதை அறிந்து கொண்டு இந்தியாவின் மீது பொருளாதார தடை என்று சொன்னார்கள். அடுத்த நிமிடம் இருந்த 2 அணுகுண்டுகளையும் சோதனை நடத்தி எங்களுடைய நாடு வல்லரசு என்பதனை நிரூபித்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த நேரத்திலே அமெரிக்கா நம் மீது பொருளாதார தடையும் விதித்தது. ஆனால் நாம் யாரிடத்திலும் கெஞ்சவில்லை, யாரிடத்திலும் அடிபணியவில்லை. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய உணர்வு தேசபக்தியின் முன்னால் கண்மூடி போனது. அதன் விளைவாக
அமெரிக்கா தான் கொண்டு வந்த பொருளாதார தடையை தானாகவே விலக்கிக் கொண்டது என்று சொன்னால் இந்திய மக்களுடைய தேசபக்தியும் பொருளாதார முன்னேற்றம் தான். ஆனால் இன்றைக்கு உலகத்தின் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பாரதத்தினை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக 50% வரி, 25% வரி, அவருடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பிரேசில் போன்றவர்களுக்கெல்லாம் 20% இப்படியெல்லாம் போட்டாலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1000 ஆண்டு கால போராட்ட வரலாற்றிலே அனைவரும் இந்த தேசத்தை நாடி வந்து ஒருத்தன் போர் தொடுத்தான் என்று சொன்னால் அது வணிக ரீதியாக மறைமுகமாக வரி விதிப்பின் மூலமாக இந்த தேசத்தை அடிமைப்படுத்தி விடலாம், தன்னிச்சையாக அவர்களை நம்மை சரணடை வைத்து விடலாம் என்று சொன்னால் ட்ரம்ப் அல்ல, யார் நினைத்தாலும் இந்த தேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்தினை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்திலே மக்களுக்கு சுதந்திர தினத்திலே உரை நிகழ்த்துகின்ற இந்த வேளையிலே சொல்லுகின்றோம், இந்தியனாக இருப்போம், இந்திய பொருள்களையே வாங்குவோம். ஒரு 10 பைசாக்கு பொருளை வாங்கினாலும் கூட அது நம்பர்களிடத்திலே வாங்குவோம், வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னால் உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே நம்பர் 1 நாடு நம்முடைய பாரத நாடு என்பதை மனதிலே பதிவு செய்து கொண்டு, எந்த அந்நிய பொருள்கள் நம்மை அடிமைப்படுத்தும் என்று சொல்லுகின்றார்களோ, உலகளாவிய பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்தால் மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த விதமான போராட்ட உணர்வுகளையும் நம்முடைய தேசம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு முழுமையான ஆதரவினை நாம் தர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின உரையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி உள்ளேன். நன்றி, வணக்கம்.